நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா நம்ம விளையாட போறது செகண்ட் ரவுண்ட் சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்ட்ல ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க சிரிக்காம இருக்கணும், அவ்வளவுதான் கான்செப்ட். சிரிச்சீங்கன்னா பாயிண்ட்ஸ் போச்சு. 3 பேரும் ரெடியா இருக்காங்க. சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு எனக்கே பயங்கர நர்வஸாக இருக்குது. வரப்போகிற பெர்ஃபார்மர் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்களை சிரிக்க வைக்க போகிற அந்த பெர்ஃபார்மர்ஸ் யாருன்றதை லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். ஆரம்பிக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. சட்டை கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நீ ஜாக்கெட் ஏன் எடுத்து வந்து மாட்டிருக்க? நீ எப்படி? நான் சங்கர் கணேஷோட ஃபேன். அப்படிங்களா? வெரி குட் வெரி குட். சரி ஆரம்பிங்க, என்ன கான்செப்ட்? இப்போ கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போக்கிரி. நான் வந்து இந்த பேங்க் ஆஃப் புரோடான்ற பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறேன். இங்கே நிறைய பேர் வந்து லோன் வாங்கிட்டு திருப்பி கட்ட மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நான் லோனை திருப்பி கேட்க போகிறேன். இதான் கான்செப்ட்டு. முதல்ல நம்ம விசு சார் வீட்டுக்கு போகலாம். நான் வணக்கண்ணா. சொல்லுடா கண்ணா, யாரா நீ? நான் பேங்க் ஆஃப் புரோடாலேருந்து வரேன்னா, நீங்கள் லோனை வாங்கிட்டு இன்னும் திருப்பி கட்டல, முதல்ல லோனை கட்டுங்கண்ணா. கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின என் வீட்டுக்கு இன்னும் பெயிண்ட் அடிக்கலடா கண்ணா. அப்படியாப்பட்ட என் கிட்ட வந்து லோனை கேட்குறிய, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டா? நீ உன் வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பியோ இல்லை உன் பொண்டாட்டியை இழுத்து போட்டு அடிப்பியோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல லோனை கட்டு. கண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னையா விஷயம்? என்ன விஷயம்? இது வரைக்கும் நான் என் வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டினதில்ல, டெலிஃபோன் பில்லு கட்டினதில்ல, வாட்டர் பில்லு கட்டினதில்ல, எங்க வீட்டு கேபிள் டிவிக்கு என்ன பில்லு கட்டலாக்கண்ணா. அப்படியாப்பட்ட என் கிட்ட வந்து லோனை கேட்குறிய, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குண்டா? யோ, பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, அந்த பில்லை கட்டல இந்த பில்லை கட்டலன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? கண்ணா, இதை சொல்ல நான் வருத்தப்படலை, வேதனைப்படலை, வெட்கப்படலை, துன்பப்படலை, துயரப்படலா கண்ணா, பெருமைப்படலா கண்ணா. அதானே, நீ தான் வெக்கப்பட்டிருந்தா எப்பயோ லோனை கட்டிருப்பிய. இப்போ லோனை கட்ட முடியுமா முடியாதா? சரிடா கண்ணா, நான் உன் வலிக்க வரேன்டா. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அதுக்கு பதில சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீ லோனை வாங்கிட்டு போடா. சரி கேளுங்க. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு யோ பைத்தியக்கார. நிறுத்தியா? இந்த கேள்வியை தான் கேட்டு மாசம் லோன் கேட்டு வரவன நீ ஏமாத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படி கிடையாது. ஐ எம் இன்டெலிஜென்ட் பிரெயின். இதுக்கு எப்படி பதில கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து லோன் வாங்குறேன்னு மட்டும் பார். அப்படி வடா கண்ணா வழிக்கு கோதாவரி அந்த வீட்டு வாசல்ல ஒரு கோட்டை போடுறி. இனிமே எவனா லோனை கட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஓகே, அடுத்ததா நம்ம சிவாஜி சார் வீட்டுக்கு போகலாம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நான் பேங்க் ஆஃப் புரோடாலேருந்து வரேண்ணா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் லோனை வாங்கிட்டு இன்னும் திருப்பி கட்டலண்ணா, முதல்ல லோனை கட்டுங்கண்ணா. சுபதி, அது வடக்கு பாருடு. என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டீங்க? இல்லை, லோனை திருப்பி கட்டலண்ணா. ராமு கத்தியார். என்னண்ணா சொல்கிறீங்க? இல்ல தம்பி, கொஞ்சம் கத்தி பேசுங்க, எனக்கு காது அவ்வளவா கேட்காதுன்னு சொன்னேன். ஆமா, என்ன கேட்டீங்க? இல்லைண்ணா, லோனு ஆமா எப்படி கட்டுறோம்? 15,434 ரூபா 50 பைசாண்ணா. அம்பிட்டு தானா கட்டுறோம்? அம்பிட்டு தான். அப்ப நீங்களே கட்டிடுங்க. விளாடாதீங்கண்ணா, லோனை கட்டுங்கண்ணா. தம்பி, ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஃபேமிலிக்கிட்டு ஒரு ஃபேமிலி சாங் இருக்கு. அதை இப்ப நான் பாட போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஆடணும். புரியுதா? ஆடி தொலைறேன். கையை கொஞ்சம் முன்னாடி இட்டுங்க. கைவீசப்பா கைவீசி, பேங்குக்கு போலாம் கைவீசி, லோடு வாங்கலாம் கைவீசி, என்ஜாய் பண்ணலாம் கைவீசி, எஸ்கேப் ஆகலாம் கைவீசி, கைவீசப்பா. நிறுத்துங்க. நீங்க பாடுறத வச்சு நீங்க என்ன ஐடியால இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா உங்ககிட்ட எப்படி நான் லோனை வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. ஏய், நீ ஆளை வெட்ட தாண்டா 6 ரூபா தூக்குவ, ஆனா நான் மரம் இறங்கும். நிறுத்துங்க தம்பி, பிடிக்க உங்க லோடு. லோனுக்கு மேல 1000 ரூபாய் வேணாலும் கேளுங்க, போட்டு தரேன். தயவு செஞ்சு இந்த டயலாக மட்டும் பேசுறாதீங்க தம்பி, இந்த டயலாக மட்டும் பேசுறாதீங்க. சரி கிளம்புங்க. அடுத்ததா நம்ம நாட்டாம விஜயகுமார் சார் வீட்டுக்கு போலாம். நான் வணக்கண்ணா. 1 2 மொத்தம் உங்களுக்கு 2 கண்ணுண்ணா. முதல்ல லோனை கட்டுங்க. என்றா லோனா? எங்க பேங்க்ல கை நீட்டி வாங்குனீங்களே அந்த லோனு. நான் லோன் வாங்கின பார்த்ததுக்கு 6 கண்ணு சாட்சி. எங்க பேங்க் மேனேஜர் நல்ல கண்ணு சாட்சி. செல்லாது. யோ, நீ பணத்தை குடியா, செல்லுமா செல்லாதான் நான் சொல்றேன். ஏண்டா, அந்த 3வது தெருல இருக்க முக்கில வீட்டுல முனுசாமி கட்டானடா. முனுசாமி கட்டல. அந்த பக்கத்து வீட்டு பால் பரமசிவன் கட்டானடா. பரமசிவனும் கட்டல. ஏண்டா, அப்ப நான் மட்டும் எதுக்குடா கட்டணும்? எனக்கு தான் நீதிடா. யோ, அவனுங்களாம் பேங்க்ல லோனே வாங்கலையா? லோன் வாங்க எப்படியா திருப்பி கட்டுவானுங்க? ஏண்டா, லோனே வாங்காத அவனுங்க கட்டாதப்போ லோன் வாங்கின நான் மட்டும் எதுக்குடா கட்டணும்? எனக்கு தான் நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா. யோ, நீ எல்லாம் ஒரு நாட்டாம ஒரு லோனை கட்ட வைக்கல, முதல்ல கிளம்பு. சரி, அடுத்ததான் நம்ம காதல் தண்டபாணி சார் வீட்டுக்கு போலாம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம பேங்க் ஆஃப் புரோடாலேருந்து நான் வரேன்னா,
பேங்க்ல லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டல. என்னது லோனை கட்டலையா? ஆமா. டேய் முடி எங்கடா இருக்க? வாடா, அவன் ஆத்தா அப்பன் ஆத்தா எல்லாரும் தாலியும் அத்து எறிடா. ஹலோ. தம்பியோட லோனை கட்டலையாம்ல? ஹலோ, நீங்க தான் லோனை திருப்பி கட்டல. என்ன தம்பி பால் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? சிவகார்த்திகை ஏதாச்சும் சொன்னானா? சொல்லுகிறத பிரிச்சு மேய்ஞ்சு போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க லோனை கட்டுங்கண்ணா. என்ன தம்பி பால் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? 3 பேரும் சிரிக்கலையா? சொல்லுகிறத பிரிச்சு மேய்ஞ்சு போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க லோனை கட்டுங்கண்ணா. என்ன தம்பி நிறுத்துங்க. பால் சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, ஆடியன்ஸ் ஏதாவது சொன்னாங்களா, சொல்லு பிரிச்சு மேய்ஞ்சிரும், இதுதானே சொல்ல போறீங்க? அவ்வளவுதான் தம்பி. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சத்தியமா இனிமே உங்ககிட்ட நான் லோனே கேட்க மாட்டேன். முதல்ல என்ன கிளம்பு. தம்பி பால் சாப்பிட்டீங்களா? டிஃபன் சாப்பிட்டீங்களா? இதே ஒரு வேலையை வச்சுட்டு இருப்பாரு போல. அடுத்ததா நம்ம வினு சக்கரவர்த்தி வீட்டுக்கு போலாம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் கண்ணு. நான் பேங்க் ஆஃப் புரோடால இருந்து வரேன்னா. நீங்க லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டல, லோனை கட்டுங்கண்ணா. அடி செருப்பால அந்த புள்ளிய நான் எதுக்குடா கட்டணும்? ஏன் உங்க அப்பா அத்தா இல்லையா? ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. எனக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கு. நான் காமெடியா? இந்த காமெடி கண்ணே. நான் சிரிக்கணுமா? கண்ணு இது வரைக்கும் நான் காமெடின்னு பண்ணதில்ல. ஆனா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன் எல்லாரும் சிரிச்சிருவாங்க. அப்போ அவங்க 3 பேரும் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்குறாங்க. டேய் இரவு மௌன குத்துக்கள் என்னைக்காவது சிரிச்சு பார்த்திருக்கியாடா? ஓகே ஓகே, நீங்க கிளம்புங்க. பல பேருடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் வந்து எல்லாரையும் கண் கலங்க வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு நல்ல ரொம்ப எமோஷ்னலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. என்ன கொடுமை சார் இது. ஒரு மனுஷன் சிரிச்சா அவங்களுக்கு தாங்காது. எங்களுக்கு தாங்குங்க, உங்கள் பாயிண்ட்டுக்கு தான் தாங்காது. உங்களை சிரிக்க வேணாம்னு சொல்லி அவங்க 2 பேர் மாதிரி சிரிச்சிருக்கலாமே அப்பயே. இல்லை ஐ மீன் நிஜமாவே சொல்கிறேன், 2 பேருமே ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஏதோ இங்கே இப்படி கொடுமைப்படுத்தினால அந்த பாயிண்ட்னால உள்ளூர வச்சு அடிச்ச மாதிரி சொல்றாரு கொடுமைப்படுத்தின. இல்லை உள்ளூர நிறையவே சிரித்தோம். அவங்களே சொல்லுவாங்கன்னு சிரிக்காட்டா பிரித்து மேய்ஞ்சிடுவாங்களா? ஆமாம், பிரித்து மேய்ஞ்சிருவீங்கல்ல நீங்கள்? ஆமா தம்பி பிரிச்சு மேய்ஞ்சு போடுவோம். மேய்ஞ்சி அடுத்த வாட்டி நல்ல கான்செப்ட் இல்லாமல் வாங்க, நான் பிரித்து மேய்ஞ்சி போடுறேன். நான் எது வேணாலும் தாங்குவேன் சார். ஆனால் சிவாஜி கணேசன் சார் மாதிரி யாராவது இமிடேட் பண்ண தாங்க முடியாதுனால. அப்படியா? ரொம்ப வீக் பாயிண்ட் அது, அதனால தாங்க முடியல, சிரிச்சிட்டேன். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அதுலேயும் தீபன் நீங்கள் வந்து சிவாஜி சார் மாதிரி பேசி அதுலேருந்து அப்படியே சண்முக சுந்தரத்துக்கு போனீங்க பார்த்தீங்களா? அது வந்து ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸு. உங்களே அறியாமல் நீங்கள் வந்து செஞ்சிட்டீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது, நாங்களாம் லைக் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ், கார்த்திக் அண்ட் தீபன். நைஸ். ஸோ இந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் ஹரிச்சரணும் தரணும் சிரிச்சிருக்காங்க. 2 பேர் சிரிச்சதுனால 200 100 தான் கம்மியாகுது. ஸோ ஹரிச்சரன் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் குறையுது. ஏற்கனவே நீங்கள் 800ல் இருந்தீங்க, இப்போ நீங்கள் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தரன் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மி பண்ணுறோம். நீங்கள் ஏற்கனவே 800ல் இருந்தீங்க, 100 மைனஸ் பண்ணி நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் தரன். நரேஷ் நீங்களும் இந்த ரவுண்டில் பாயிண்ட்ஸ் எதுவும் விட்டு கொடுக்காம அதே 700 பாயிண்ட்ஸ் அப்படியே வச்சுருக்கீங்க. ஸோ தரன் அண்ட் நரேஷ் நீங்கள் 2 பேர் அப்படி இப்போ ஒரு டைல இருக்கீங்க, லீடிங்கில் இருக்கீங்க 700ஓட. வாழ்த்துக்கள்.